நெய் சோறு, பராட்டா, முக்கியமாக வெள்ளை ரைஸுக்கு சும்மா அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் விருந்தாளி அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக புது மாப்பிள்ளைங்களுக்கு பசியார வைக்கும்போது இந்த ஆனந்தம் செய்வோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு நான் நெய்யும் எடுத்திருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கூடவே வந்து நான் ரம்ப இலை சேர்த்துருக்கேன். நீங்கள் பிரியாணி இலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை அது இல்லைன்றாலும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவுக்கு நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். 4 துண்டு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து வதக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. இல்லை அப்பயும் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சுன்னா லைட்டாக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போவும் ரொம்ப டைட்டாக மசாலா இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தயிரும் அது கூடவே உப்பும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நம்ம சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா பெரிய துண்டாகவே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கழுத்து சின்ன சின்னதாக முள் பீஸையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே வந்து 1 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா கோழியும் நல்லா தண்ணி விடும். அதனால் நான் 1 1/2 டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி விட்டுருக்கேன். டம்ளர் வந்து சின்ன டம்ளரு, பெரிய டம்ளர் இல்லை. இது அப்படியே வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் வந்து வேக விட்டோன்னா கோழி வாசம் நம்மளுக்கு நல்லா அடிக்கும். அந்த ஸ்டேஜில் நான் வந்து சின்ன சின்னதாக நான் உருளைக்கிழங்க வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அதாவது சின்ன உருளைக்கிழங்க நான் 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய உருளைக்கிழங்கா இருந்தால் 4ஆக கட் பண்ணி போடுங்க. அதுவும் ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா வந்து உருளைக்கிழங்கு முக்கால் பதத்துக்கு வெந்துடும். இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக மல்லி தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. வீடு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு மல்லி வாசம் நல்லா வந்து அடிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் கூட 2 முந்திரி பருப்பு, அப்படி இல்லைன்னா பாதாம் பருப்பை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க. அந்த ஏனம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஏனத்துலேயே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நான் அதையும் வந்து இது கூட சேர்த்துருக்கேன். தண்ணி அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஆணம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூடவே வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி, மல்லி, புதினா, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கறி மசாலா எடுத்திருக்கேன். இல்லை கரம் மசாலா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லே ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சு எடுத்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்ல வீடே அந்த கோழி ஆனம் மணக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வந்து டக்குண்டு ஒரு விருந்தாடி வந்துட்டாங்க, வந்து பசியார வைக்கணும், அப்படி இல்லை வந்து வெறும் ஒயிட் ரைஸ் இல்லை கீ ரைஸ் இருக்குது, அதுக்கு நல்லா கதன்ட்டு ஒரு கோழி ஆனம் வைக்கணும்னா இந்த மாதிரி தான் செய்வோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.